இனிமேல் அமெரிக்காவில் உள்ள நிறுவனத்தில் தலைமை செயல் அதிகாரி ஆகணும்னா இந்தியர்களாக இருந்தால்தான் ஆக முடியும் அப்படின்னு அமெரிக்க தூதர் சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது இந்திய பயணத்தை ரத்து செஞ்சுட்டு சீனாவுக்கு பயணம் மேற்கொண்டு அங்கே பல்வேறு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருக்கிறாரு எலான் மஸ்க் அவர்கள். அடுத்தது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே பதற்றங்கள் நிலவிட்டு வரும் இந்த சூழ்நிலையில் இந்தியா மிகவும் ஒரு முக்கியமான ஏவுகணையை களமிறக்கி இருக்கிறாங்க. இதனால சீனா மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானும் கதிகலகி இருக்கிறாங்க. இந்த வீடியோவில் இதை பற்றி விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போதெல்லாம் இந்தியர்களா இல்லாவிட்டால் அமெரிக்காவில் சிஇஓ ஆக முடியாதுன்னு இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் சொல்லியிருக்கிறாரு. அதாவது அமெரிக்காவில் இந்திய வம்சாவளியை சேராதவர்கள்லாம் எந்த ஒரு நிறுவனத்திலுமே தலைமை செயல் அதிகாரியாக முடியாது என இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் நகைச்சுவையாக சொல்லியிருக்கிறாரு. அமெரிக்காவின் ஸ்டான்போர்டு பல்கலைக்கழகத்தில் 2024 இந்தியாஸ்போரா என்ற உச்சி மாநாட்டில் இவர் பங்கேற்றிருக்கிறாரு. நீங்கள் இந்தியர்களாக இருந்தால் அமெரிக்க நிறுவனங்களில் தலைமை செயல் அதிகாரியாக முடியாது என்பது பழைய ஒரு நகைச்சுவையாக இருந்தது. ஆனால் இப்போ அதெல்லாம் மாறி போச்சு. நீங்கள் இந்தியர்களாக இருந்தால்தான் அமெரிக்காவில் உள்ள நிறுவனத்தில் தலைமை செயல் அதிகாரியாக பணியாற்ற முடியுங்கிற நிலைமை வந்துருச்சு. முக்கியமாக கூகுள், மைக்ரோசாஃப்ட், ஸ்டார்பக்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்களில் தலைமை பொறுப்பில் இந்தியர்கள் தான் இருக்கிறாங்க. அவங்க ஒரு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தெல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. கூகுள் மற்றும் அதன் தாய் நிறுவனமான அல்பபெட் நிறுவனத்தை சுந்தர் பிச்சை தான் நிர்வகிக்கிறாரு. மைக்ரோசாஃப்ட் மற்றும் ஸ்டார்பக்ஸ் நிறுவனங்கள் முறையே சத்ய நதல்லா மற்றும் லட்சுமண் நரசிம்மன் தான் வழிநடத்துகிறாரு. இதெல்லாம் அவர் தொடர்ந்து பேசிய இந்திய வம்சாவளியை சேர்ந்த வணிக தலைவர்களும் இதே போன்ற உணர்வுகளை தான் எதிரொலிச்சிருக்கிறாங்க. அதே நேரம் பிரதமர் மோடியின் தலைமையை வெகுவாக பாராட்டியிருக்கிறாரு. குறிப்பா இந்தியாவை புதுமை மற்றும் முன்னேற்றத்தின் உலகளாவிய மையமாக நிலைநிறுத்துவதில் பிரதமர் மோடி பெரிய அளவில் பங்காற்றியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில உலக அளவில் இந்திய மீதான பார்வை மிகவும் வித்தியாசமா இருக்கு. இது மனித மூலதனத்தின் இடம். பிரதமர் மோடியால் செய்ய முடிந்தது என்னவென்றால் உலக முதலீட்டாளர்களின் பார்வையை இந்தியா பக்கம் திருப்பி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. அடுத்தது எலான் மஸ்க் அவர்கள் இந்தியாவுக்கு வருகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா ஏப்ரல் 20 இந்திய பயணத்தை திடீரென ரத்து செஞ்சிருந்தாரு. இதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லியிருந்தாங்க. முக்கியமாக இந்தியாவில் தேர்தல் நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் எலான் மஸ்க் அவர்களுடைய பணிச்சுமை காரணமாகவும் இந்த பயணம் ரத்து செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த தேர்தல் முடிஞ்ச பின்னாடி வெற்றி பெற்ற கவர்மெண்ட் கிட்ட நம்ம அக்ரிமெண்ட் போடுவது மிகவும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பயணத்தை ரத்து செஞ்சதாகவும் சிலர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலைமையில அவர் சீனாவுக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறாரு. அவங்க சீனா அதிபரை சந்திச்சு பல்வேறு பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கிறாரு. அடுத்தது இந்திய விமானப்படை மிகவும் ஒரு முக்கியமான செயலை செஞ்சிருக்கிறாங்க. ரேம்பேஜ் ஏவுகணையை களமிறக்கியிருக்கிறாங்க. சமீப நாட்களாக இந்திய எல்லையில அத்துமீறும் போக்கை சீனா தீவிரமாக கடைபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில இந்திய விமானப்படை மற்றும் இந்திய கடற்படை விமானங்கள்ல ரேம்பேஜ் எனும் சூப்பர் சோனிக் ஏவுகணையை இணைச்சிருக்கிறாங்க. இந்திய சீன எல்லை பகுதியான தவாங் செக்டாரில் இரு நாட்டு வீரர்களும் மோதலில் ஈடுபட்டிருந்தாங்க. இந்த சம்பவம் சர்வதேச அளவில் மிகப்பெரிய அளவில் விவாதங்கள் கிளம்பியிருந்தது. இந்த சர்ச்சை சற்று ஓய்ந்த நிலையில அருணாச்சல பிரதேசத்துல சீனா வாலாட்ட தொடங்கி இருக்கிறாங்க. இந்த பகுதியில சீனா அத்துமீறி பல்வேறு கட்டுமானங்கள்லாம் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. இதற்கு இந்திய தரப்புல கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்ட நிலையில சீனா அதை காதல் கோர வாங்கவில்லை. மாறா சர்ச்சைக்குரிய பகுதியில் அதிக அளவு படைகளையும் சீனா கூச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போது அருணாச்சல பிரதேசத்துல பதற்ற நிலையிட்டு இருக்கு. இப்படி இருக்கும் நிலையில இந்திய விமானப்படை ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருக்கிறாங்க. அதாவது இந்திய இராணுவத்தால் உருவாக்கப்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த ரேம்பேஜ் ஏவுகணையை விமானப்படையில் சேர்த்திருக்கிறாங்க. கடற்படை விமானங்களிலும் இந்த ஏவுகணையை பயன்படுத்தப்படும் என்றும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஏவுகணை 250 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை துல்லியமாக தாக்குதலுக்கும் திறன் கொண்டது. இது மாற்று சக்தியை கொண்டதாக, அதாவது ஒளியை விட 2 மடங்கு வேகத்தில் இது பயணிக்கும். ஜாகுவார், சுகோய் 30 MK மற்றும் MiG-29 ஆகிய போர் விமானங்கள்ல இந்த ஏவுகணையே பயன்படுத்தப்படும். இதன் மூலம் விமானப்படை மற்றும் கடற்படையின் திறன் அதிகரிக்கும் என்று ராணுவம் சொல்லியிருக்காங்க. சில நாட்களுக்கு முன்னர் ரைசிங் சன் பிரம்மோஸ் ஏவுகணை வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டது. இது உலக நாடுகளில் மிகப்பெரிய அளவில் கவனிக்கப்பட்டிருந்தது. பிரம்மோஸ் வகை ஏவுகணைகள் இந்திய ராணுவத்தின் அடையாளமாக இப்போது பார்க்கப்பட்டிருக்கு. தொடக்கத்தில் இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து இந்த ஏவுகணையை வடிவமைச்சிருந்தாங்க.
ஆனா தற்போது இந்திய தனித்தன்மையுடன் தானாகவே இதனை உற்பத்தி செஞ்சுட்டு இருக்காங்க. அதிலும் குறிப்பா மணிக்கு 3000 கிலோமீட்டர் வேகத்துல சிறி பாயும் வகையில இந்த பிரம்மோஸ் ஏவுகணையை வடிவமைச்சிருக்கிறாங்க. இந்த ஏவுகணைகளுக்கு சர்வதேச நாடுகள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. ரஷ்யா உக்ரைனுக்கு எதிரான போர்ல இதனை பயன்படுத்தி இருக்கிறது. அது மட்டும் இல்லாம இந்த ஏவுகணைகளை உக்ரைனால் தடுத்து நிறுத்த கூட முடியவில்லை. எனவே பிலிப்பைன்ஸ் மற்றும் வியட்நாம், மலேசியா, இந்தோனேஷியா, ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா, தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகள்ல இருந்து பிரம்மோஸ் ஏவுகணைகளை கேட்டு இந்தியாவுக்கு ஆர்டர்கள்லாம் குவிஞ்சிட்டு இருக்கு. மறுபுறம் ரைசிங் சன் பிரம்மோஸ் ஏவுகணையை இந்தியா அந்தமான் நிக்கோபார் பகுதியில் வெற்றிகரமா சோதனை செஞ்சிருக்கிறாங்க. இந்தோ பசிபிக் பகுதியில் அமைதிக்காகவும் பாதுகாப்புக்காகவும் இந்த ஏவுகணைகள் பயன்படுத்தப்படுது. இது நீண்ட தூரத்தில் உள்ள இலக்குகளை துல்லியமாக தாக்கி அழுகும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கதா சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒளியை விட இது 3 மடங்கு வேகத்தில் பயணிக்கும் அப்படின்னு நம்மளுடைய ராணுவ வட்டாரத்திலிருந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அவ்வளவுதாங்க இன்னைக்கு தகவல். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.